நீங்கள் கூட கேட்கலாம், பழனிசாமியை வீழ்த்துவதும் அதிமுக வீழ்த்துவதும் என்ன வேறுபாடு என்று. இதைத்தான் 1972 எந்த திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தாரோ புரட்சி தலைவர், அதே திமுகவை எதிர்த்துத்தான் அவர் களம் கண்டார். அதே போல் எந்த அதிமுகவில் பயணப்பட்டாரோ, கொள்கையரப்பு செயலாளராக இருந்தாரோ புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதே அதிமுகவை எதிர்த்துத்தான் 89 போட்டியிட்டார். அதே நிலைதான் இப்பொழுது எங்களுக்கும். இப்பொழுது தலைமை மாற்றுவதற்கான வேலைதான் நடக்கிறது. அதனால் நாங்கள் ஒத்த கருத்துடைய எங்களை, எங்கள் அமைப்பை வெற்றிக்கான சூழலை வகுக்கக்கூடிய பிற கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இன்னும் சில காலங்கள் எடுக்கும். டிசம்பர் ஜனவரி மாதத்தில் தான் ஒரு இறுதி வடிவம் கிடைக்கும். அதுவரை மக்கள் சந்திப்பு பயணம், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் போன்றவை அறிவித்து தொடர்ச்சியாக அதுவும் நடைபெறும்.